டியர் அஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நம்ம வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டோடைய கொஷின் பேப்பர்ஸை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். டூ நம்பர்ஸ் ஹேவ் அன் எல்சிஎம் ஆஃப் 60 அண்ட் ஹெச்சிஎஃப் இஸ் 5 இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 15 அண்ட் வாட் இஸ் த அதர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் மீசிமா 60 மற்றும் மீப்போவா 5 ஒரு எண் 15 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஒரு ரூல் தெரியும். என்னது? ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு எனக்கு ஒரு ரூல் தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போது எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க? 60ன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இன்னொரு நம்பர் தான் தெரியாது. ஸோ அப்போ நான் இதை வந்து கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வந்துருந்துருக்கும்? 4 வந்துருந்துருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு நம்பர் என்னவாக இருந்திருக்கும்? 20ஆக இருந்திருக்கும். ஓகேங்களா? இது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்ம வந்து போயிடலாம். ஓகேவா? இப்போது இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ இந்த கொஷின் பார்த்த உடனே வந்து ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ கொஷின் ஃபஸ்ட்டு படித்து பாருங்கள். வாட் வேல்யூ வில் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க் இன் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன்ஸ்? அதாவது இந்த பிளேஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை வந்து நம்ம வந்து எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணி நார்மல் ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ வந்து எனக்கு வந்து 4 1/2 அப்படின்னு இருக்குது. அப்போ இது என்னென்னு மாற்றலாம்? 9/2 இப்படி எழுத முடியுமா? ஏன்னா 4 × 2 + 1. அடுத்தது ப்ளஸ் இங்கே என்ன இருந்திருக்கு? 6 × 3 + 1. ஸோ 19/6. அடுத்தது எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன இருந்திருக்கு? எனக்கு வந்து 2 இருக்குது, 1/3 இருந்தது இருக்குது. ஸோ ப்ளஸ் 7/3ன்னு வந்திருந்திருக்கும். ஈக்குவல் டு இது வந்து என்னவாக இருந்திருக்கும்? 65 67/5ன்னு வந்திருந்திருக்கும். எனக்கு என்னுடைய ஈக்குவேஷன் வந்து இப்போ இப்படி மாறிடுச்சு. இப்போ என்னால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா? இப்போ என்ன பண்ண முடியும்? நான் எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் இன்னொரு சைடு வந்து நான் வந்து கொண்டு போயிடுறேன். சரிங்களா? இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? இங்கேவே வந்து நான் வந்து இதை வந்து எல்சிஎம் எடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். நான் எக்ஸை மட்டும் விட்டுறேன். எக்ஸை விட்டுட்டு மீதி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மீதி இருக்க நம்பர்ஸ்க்கெலாம் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 2 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன கிடச்சிருந்துருக்கும்? எனக்கு வந்து 6ன்னு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்போ 27 + 19 + 14 67/5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்னுடைய கொஷின்ஸ் வந்து மாறி இருந்திருக்குமா? இப்போ எனக்கு இந்த மாதிரி மாறி இருந்திருக்குமா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணுறேன். இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடச்சிருந்துருக்கும்? 16 20 50. ஸோ 50/6ன்னு வந்துருந்துருக்கும். அதனால் அந்த சைடு கொண்டு போயிருந்தால் என்ன இருந்திருக்கும்? 67/5 50/6 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருந்துருக்கும். 20 தப்பாக சால்வ் பண்ணிட்டோம். 60ன்னு வந்துருந்துருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன வந்தது? 60 வந்துருந்துருக்கும். ஸோ இது வந்து 10ன்னு வந்துருந்துருக்கும். ஃபைனலாக அப்போ நமக்கு என்ன கிடச்சிருந்துருக்கும்? 67/5 - 10ன்னு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்போ என்ன வந்துருந்துருக்கும்? ஃபைனலாக எனக்கு எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 67 - 50 / 5ன்னு வந்துருந்துருக்கும். 17/5ன்னு வந்துருந்துருக்கும். ஸோ இப்போ நான் இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எனக்கு வந்து 17/5 வந்து ஆப்ஷனில் பார்க்குறேன். ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வந்துருந்துருக்கும்? எனக்கு வந்து 5 கீழே வந்துருந்துருக்கும். இங்கே 3, இங்கே ஒரு 2. ஸோ 15 + 2 17. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்திருக்கும் வேல்யூ. ஸோ 3 2/5 வந்து எனக்கு வந்து ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 14 அண்ட் த டிஃப்ரென்ஸ் இஸ் 10. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 2 நம்பருடைய சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண என்ன வருதான்? 14ன்னு வருதான். டிஃப்ரென்ஸ் பண்ண என்ன வருதான்? 10ன்னு வருதான்.
இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் வந்து என்னன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஏன்னா வந்து சம்னு சொல்லியிருக்காங்க 14. அதே எக்ஸ் மைனஸ் ஒய் டிஃப்ரென்ஸ், அது வந்து என்ன சொல்லிட்டாங்க? 10ன்னு சொல்லிட்டாங்க. இது நான் வந்து எலிமினேஷன் மெத்தடில் போட முடியுமா? 2x is equal to 24. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும்? எனக்கு வந்து 12ன்னு கிடச்சிருந்துருக்கும். அப்போ ஒய் வந்து என்னவா இருந்திருக்கும்? எனக்கு வந்து 2ன்னு கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா, அவங்க என்ன கேட்டிருந்துருக்காங்க? எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னன்னு தான் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 24, ஏன்னா வந்து 12 இன்ட்டு 2 24ன்னு எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ என்ன சொல்லியிருந்திருக்காங்க? த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரீஜியன் இஸ் 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஃபைண்ட் இட்ஸ் ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஷினை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த கொஷினில் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க, ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் ஆரம் மற்றும் விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நமக்கு என்ன தெரியும்? எனக்கு வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரியுமா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கான ஃபார்முலா என்ன இருந்திருக்கும்? பை ஆர் ஸ்கொயர்னு வந்துருக்குமா? அவங்க ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2464 அது வந்து ஈக்குவலாக எதுக்கு இருந்திருக்கு? ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து இதை டேரெக்டாக வந்து ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை வந்து என்னால் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ 22வது வாய்ப்பாடை பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு டைம் வந்துருந்துருக்கும். ரிமைண்டர் வந்து 2 வந்துருந்துருக்கும். 2 வந்துச்சு அப்படின்னா 26. ஸோ 26ன்னும் போது எனக்கு வந்து திரும்பவும் ஒரு டைம் தான் வரும். அடுத்தது என்ன வந்துருந்துருக்கும்? 4 வந்துருந்துருக்கும். ஸோ 44 போது 2. ஸோ அப்போ 112 இன்ட்டு 7, ஏன்னா இந்த 7 சின்ன கொண்டு வந்துட்டேன், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஆர் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தாகணும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது 7 வச்சு மல்டிப்ளை வர மாதிரி பண்ண முடியுமா? இது 7 அடிச்சா என்ன வந்துருந்துருக்கும்? எனக்கு 1, மீதி வந்து 4னா 6. ஸோ அப்போது 16 இன்ட்டு 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்படினால எழுத முடியுமா? ஏன்னா என்னுடைய 112 வந்து நான் எப்படி எழுதிக்கிட்டேன்? 16 இன்ட்டு 7ன்னு எழுதிக்கிட்டேன் நான். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இப்போ நான் வந்து ரூட் எடுக்கணும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருந்துருக்கும்? 4 இன்ட்டு 7 வந்து என்னென்னு வந்துருந்துருக்கும்? ஆரோட வேல்யூ எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன வேல்யூ? ஆர் இஸ் ஈக்குவல் டு 28. அப்போ டயாமீட்டர்ன்றது என்னது? டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r. ஸோ அப்போ எனக்கு வந்து 56 வந்து என்னுடைய ஆன்சராக இருந்திருக்கும். 28, 56 தான் வந்து எனக்கு வந்து ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் எல்லாமே. ஆனால் நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். சூஸ் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேட்டிருந்துருக்காங்க. அதாவது இந்த நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து இப்போ இது வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இது வந்து எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எப்படி யோசிக்கலாம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்களா யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு வந்து இந்த ரோவில் வந்து பெரிய நம்பர் வந்துருந்துருக்கு. அடுத்தது இந்த ரோவில் வந்து எனக்கு வந்து பெரிய நம்பர் வந்து வந்துருந்துருக்கு. ஓகேங்களா, ரோ 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர் இருக்குது. ரோ 4ல் வந்து பெரிய நம்பர் இருக்குது. அதே போல் ரோ 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி நம்பர்ஸ் இருக்குது. ரோ 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே வந்து இந்த ரோ 1ல் ஃபுல்லாக ஆட் பண்ணி இங்கே ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். அடுத்தது இதையும் ஆட் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன வந்துருந்துருக்கும்? எனக்கு வந்து இதை ஆட் பண்ணியிருந்தால் எனக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு வந்துருந்துருக்கும். இதை ஆட் பண்ணியிருந்தால் என்ன வந்துருக்கும்? எனக்கு வந்து 43 வந்துருந்துருக்கும். இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்துருந்துருக்கும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 3 வந்துருந்துருக்கும். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்து 43ன்னு வந்துருந்துருக்கும். ஸோ இங்கே 3, இங்கேனா எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இங்கே 5 வந்துருந்துருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருந்திருக்காங்க? 3 வேல்யூ மைனஸ் பண்ணால் 40 வந்துருந்துருக்கும். அடுத்தது இது கூடயோ வந்து எதுவுமே மைனஸே பண்ணலை. இது கூட வந்து ரெண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பண்ணுறது வந்து தப்பு. எந்த ஒரு லாஜிக்குமே இது வரவே இல்லை. அடுத்தது நான் என்ன பண்ணி பார்ப்பேன் அப்படின்னா, இதை பண்ணி பார்க்குறேன். இதை வந்து ஆட் பண்ணி பார்க்குறேன். இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்துருந்துருக்கும்? இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு வந்து இது ரெண்டு ஆட் பண்ணால் 22 வந்துருந்துருக்கணும். ஆனால் இங்கே 20 தான் இருக்குது. ஓகேவா, அடுத்தது இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து 24 வந்துருந்துருக்கணும். ஆனால் 23 தான் இருக்குது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து 45 வந்துருந்துருக்கணும். ஆனால்
3 தான் இருக்குது. ஸோ இந்த லாஜிக்கும் எனக்கு வந்து ஃபாலோ ஆகலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோவையும், ஏன்னா வந்து இது வந்து இது 2த்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா அதிகமாக வருது எனக்கு வந்து 22 அப்படின்னு வருது. அடுத்தது இதை 2த்தையும் நான் ஆட் பண்ண என்ன வந்துருந்துருக்கு எனக்கு வந்து 44 அப்படின்னு வருது. இது 2த்தையும் ஆட் பண்ண எனக்கு வந்து வந்திருக்கும் 45 அப்படின்னு வந்துருந்துருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 2த்தையும் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரோ 1ஐயும் ரோ 4ஐயும் ஆட் பண்ண போகிறேன். 45 இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு? ரோ 2வையும் ரோ 3யும் ஆட் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஈக்குவலாக வந்துருந்துருக்கா? ஸோ அடுத்தது அதே போல் இதையும் நான் பண்ண போகிறேன். இது பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருக்கும்? 44 வந்துருந்துருக்கும். இது 2த்தையும் ஆட் பண்ண எனக்கு வந்து 44 வந்துச்சு. இப்போ அதே போல் இது 2த்தையும் ஆட் பண்ண எனக்கு 24 வந்திருக்கு. அப்போ இது 2த்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன தான் வந்துருந்துருக்கணும்? 22 வந்திருந்திருக்கணும். ஓகே, அப்போ என்ன போட்டால் இந்த இடத்துல வந்து எனக்கு கரெக்டாக இருந்திருக்கும்? 2 போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே வராத ஆன்சர் உங்களுக்கு. கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா, ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சம் லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங் இன் த சீரீஸ் கிவன் பிலோ, சூஸ் த கரெக்ட் அல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே உள்ள எழுத்துக்கள் தொடரில் சில எழுத்துக்கள் விடுபட்டுள்ளன, சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் போடுவாங்க. இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து எனக்கு வந்து ஏபி இருக்குது, பிஏ இருக்குது, பிஏ இருக்குது. அப்போ இதில் வந்து எனக்கு வந்து இப்போ ஏ வர இடத்துலலாம் பக்கத்தில் பி வரணும் அப்படியும் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 லெட்டர்ஸ் இருக்குது. இது வந்து எப்படி பிரிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னா, எய்தர் 2 2ஆக பிரிச்சிருந்துருக்கலாம், இல்லை வந்து 3 3ஆக பிரிச்சிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து 4ஆக பிரிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு கூட வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சில பேர் அப்போ 12 இருக்குது, இதோட மல்டிபிள்ஸ் பார்த்தா அப்படின்னா 4 × 3, இந்த மாதிரி இதை வந்து 4 × 3ஆக கூட வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது எய்தர் வந்து 4 எழுத்தாக பிரிச்சிருந்துக்கலாம், இந்த மாதிரி பிரிச்சிருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து 3 3 இந்த 3 இந்த 3 இந்த 3 இந்த 3 இப்படி கூட பிரித்து சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது கொஷினை பொறுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இப்போ நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம், 4 4ஆக பிரித்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 4ஆக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். அப்போ என்ன வந்துருந்துருக்கு எனக்கு வந்து ஏ வரப்போலாம் பக்கத்தில் வந்து பி வந்து இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணி பார்க்குறேன், இந்த ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்தது வந்து என்ன வந்துருந்துருக்கு, அப்போ இங்கே வந்து வேறு எங்கேயாவது என்னால் வந்து பியும் ஏவும் பக்கத்துலேயே வந்திருக்கு, பிஏவும் பக்கத்துலேயே வந்துருந்துருக்கு. அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன வந்து ஏ போட முடியுமா? ஸோ ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல 4வது இடத்துல வந்து எங்கேயாவது ஏ இருக்கான்னு பாருங்களேன். இது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பி தான் இருக்குது. இந்த இடம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே வந்து பி தான் இருக்குது. அடுத்தது இது ஒன்றுத்தில் தான் வந்து எனக்கு வந்து ஏ இருக்குது, இதுலேயும் பி தான் இருக்குது. ஸோ வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஏபி வந்து வந்திருக்கும். அடுத்தது என்ன இருக்குது, பி இருக்குது. அடுத்தது ஏ போட்டேன். அடுத்தது என்ன போட்டிருக்கேன், பி போட்டிருக்கேன். ஸோ இது எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது வேறு ஏதாவது நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வராது. இல்லை நான் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 2ஆக பிரிச்சிருந்தாலே இந்த கொஷினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே என்னது, ஏபி ஏபி ஏபி, இங்கே ஏபி, அடுத்தது பி, அடுத்தது ஏ, அடுத்தது பி, இப்படி போட்டிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்துருந்துருக்கும். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற எதுவுமே வராது. இது ஒன்று தான் வந்து வந்துருந்துருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு many லைன்ஸ் ஆர் சிமெட்ரி டஸ் த ரெகுலர் பென்டகன் ஹேவ்? ஒரு பென்டகன்னா என்னது, எனக்கு வந்து 5 சைடும் வந்து ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன, அதை சிமெட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கணும், 5 சைடும் வந்து ஒன்றா இருந்துச்சு என்ன சொல்லுவேன், பென்டகன்னு சொல்லுவேன். இதுதானே வந்து நான் வந்து பென்டகன்னு சொல்லுவேன். இது எல்லாமே வந்து சிமெட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவேன், அது வந்து பென்டகன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 1 2 3 4 5. ஸோ அடுத்தது, இஃப் ஏ மீன்ஸ் ப்ளஸ், பி மீன்ஸ் மல்டிப்ளை, சி மீன்ஸ் டிவைட் அண்ட் டி மீன்ஸ் மைனஸ், தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 8a 4c 2d 5 அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கலாம். நம்ம 8
4 2 5 8 4 2 5 இதை வந்து நம்ம வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்து எழுதிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க? ஏ கொடுத்துருந்தாங்க. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு வந்து ப்ளஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? சி கொடுத்துருக்காங்க. சினா என்னது? டிவைடு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டி கொடுத்துருக்காங்க. டினா என்னது? மைனஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய போர்ட் மாஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பிஓ கிடையாது. ஸோ டிவிஷன் இருக்குது. 8 + 2 - 5. அடுத்தது மல்டிப்ளை இருக்கா? மல்டிப்ளையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அடிஷன். அடிஷன் வந்து என்ன வந்துருக்கும்? 10 வந்துருந்துருக்கும். 10 - 5. ஸோ எனக்கு வேல்யூ வந்து என்ன கிடச்சிருந்துருக்கும்? 5ன்னு கிடச்சிருந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான். இப்போது இந்த கொஷின் பாருங்களேன். இந்த கொஷின் வந்து எப்படி பிரிச்சிருந்துருக்கலாம்? இந்த கொஷின் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் வந்துருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ அப்போ இது எப்படி இருந்திருக்கலாம்? 4 × 4. ஸோ அப்போ இது வந்து 4 நாளாக இருந்திருக்கலாமா? 4 4 4 4. ஓகேவா? ஏ வர இடத்துலலாம் எனக்கு வந்து இப்போ ஏக்கு பக்கத்தில் இங்கே ஒரு பி இருக்குது. ஓகேவா? அடுத்தது வேறு ஏதாவது நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுங்களா? பிக்கு பக்கத்தில் சி இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இப்போ ஏக்கு பக்கத்தில் என்ன இருந்ததுக்கு? பி இருந்ததுருக்கு. அப்போ இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்? அதே மாதிரி இங்கே இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஏக்கு பக்கத்தில் நான் வந்து பி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்து பார்க்குறேன். எனக்கு வந்து அப்போ 1 2 3 மூணாவதாக வந்து எனக்கு பி வந்துருந்துருக்கணும். பி வருதான்னு பாருங்கள். மூணாவதாக பி யாருக்கு வருது? இதுக்கு வருது. அடுத்தது இதுக்கு வரலை, இதுக்கு வந்துருந்துருக்கு. ஓகேவா? மூணாவதாக பி இருக்குது. அடுத்தது நான் அப்போ இங்கே ஒரு பி சப்ஸ்டியூட் பண்ணுமா? லாஸ்ட்லேருந்து ரெண்டாவதாக யார் யாருக்கெல்லாம் பி இருக்குன்னு பாருங்கள். இவருக்கு பி இருந்திருக்கு, இவருக்கும் பி இருந்திருக்கு, இவருக்கும் பி இருந்திருக்கு, இவருக்கு மட்டும்தான் பி இல்லை. ஸோ அதை இப்போ இதை நான் விட்டுறேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணி பார்க்குறேன்? அடுத்தது பிக்கு பக்கத்தில் சி. இங்கே நான் வந்து சி போட்டு பார்க்குறேன். அப்போ சியில் தான் எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ சி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்போ நான் இதை விட்டுட்டேன், இது முதல்ல விட்டுட்டேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ அடுத்தது டிஏ. ஏன்னா வந்து இங்கே பி, இங்கே சி போட்டு பார்த்தேன். பிக்கு அடுத்தது சி போட்டு பார்த்தேன்னா, ஸோ போட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபைனலாக என்ன வந்துருந்துருக்கும்? ஏபிசிடி. அதுக்கப்புறம் வந்து ஏபிசிடி. அதுக்கப்புறம் வந்து ஏபிசிடி. அதுக்கப்புறம் வந்து ஏபிசிடி. இப்படி வந்து எனக்கு வந்து ஃபில் ஆகிட்டு இருந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நிறைய டைம் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்துடும். ஓகேவா? இந்த ஸ்ப்ளிட் பண்ண மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட்லி உங்களோட இமேஜினேஷன்ஸ். நிறைய ஃபார்முலாலாம் வச்சு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணவே தேவையில்லை. இமேஜினேஷன் வச்சு நம்ம வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 2 பொசிஷன் ஆஃப் த டைஸ் ஆர் ஷோன் பிலோ when 1 is on the top. என்ன சொல்லிட்டாங்க? இந்த 1 வந்து எனக்கு வந்து டாப்புக்கு போகும்போது எனக்கு பாட்டமில் யார் இருப்பா? சிம்பிளான கொஷின் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ 1க்கு பக்கத்தில் யார் யார் இருந்திருக்கா? 4 and 6 இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1க்கு பக்கத்தில் 4 and 6 இருந்திருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பாக யார் யார் வந்திருந்திருக்க மாட்டா? 4 வந்திருந்திருக்க மாட்டா, 6 வந்திருந்திருக்க மாட்டா. ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன தான் இருந்திருக்க முடியும்? எய்தர் அது வந்து 3ஆக இருந்திருக்க முடியும், இல்லை அப்படின்னா 5ஆக இருந்திருக்க முடியும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த டயக்ராமை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ 4 and 6 இப்படி இருக்குது. இது வந்து என்ன ஆகிட்டு இருந்திருக்கு? இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு வந்து திரும்பி இருக்குது. ஸோ அப்போ 1 எங்கே போய் இருந்திருக்கும்? இந்த பின்னாடி போய் இருந்திருக்கும். அப்போ பின்னாடி இருந்த இந்த 5 வந்து வெளியில் வந்துருந்துருக்கு. ஸோ அப்போ யார் தான் இங்கே வந்து நமக்கு விசிபிளாக இருந்திருப்பாங்க? இந்த 5 தான் வந்து விசிபிளாக இருந்திருப்பாங்க. ஸோ 1 வந்து பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா 5 வந்து விசிபிளாக இருந்திருக்கும் நமக்கு. அப்போ 1க்கு ஆப்போசிட் யாரில் தான் இருந்திருப்பா? இந்த 5 தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இன்னொன்று நம்ம வந்து இப்போ ஃபார்முலா படி போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த 2 நம்பருமே வந்து சேமாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன தான் இருந்திருக்க முடியும்? 1 and 5 தான் இருந்திருக்க முடியும். 1க்கு ஆப்போசிட்டில் 5 இருந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து சீரிஸ் கொஷின் நம்ம வந்துட்டோம். இப்போ வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்துருக்காங்க. இது என்னவா இருந்திருக்கு? எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கா? ஆமாம், கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது? இப்போ வந்து இது வந்து அடிஷன் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பார்த்தா 0, இதுக்கு பார்த்தா 1,
இதுக்கு இதுக்கும் பார்த்தா 1, இதுக்கு இதுக்கும் பார்த்தா 2, இதுக்கு இதுக்கு பார்த்தா 3. அடுத்தது எனக்கு வந்து அப்போ 4 போட்டால் என்ன வந்துருந்துருக்கும், 12 வந்துருந்துருக்கணும். ஓகேவா? ஆனால் இங்கே எனக்கு என்ன இருந்திருக்கு, கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகலை. இந்த இடத்துக்கிட்டே ஒரு 1, இந்த இடத்துல ஒரு 1 வந்துருந்துருக்கு. ஸோ அப்போ நான் போடுறது வந்து தப்பு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் ஆட் பண்ணால் இங்கே 2 வந்துருந்துருக்கா? அப்போ அடுத்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 3 வந்துருந்துருக்கா? அப்போ அடுத்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணால் எனக்கு 5 வந்துருந்துருக்கா? ஸோ அப்போ அடுத்து இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 8 வந்துருந்துருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அப்போ அடுத்தது இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி தானே இங்கே போட்டுருந்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து 13 அப்படின்னு வந்துருந்துருக்குமா? 8ஐயும் 5ஐயும் கூட்டினா எனக்கு என்ன வந்துருந்துருக்கும், 13 அப்படின்னு வந்துருந்துருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்களேன். இப்போ இந்த கொஷின் வந்து இன் சர்டன் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கோடட் அஸ் இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா? அடுத்தது மௌசிலியம் அப்படின்றத எப்படி கோட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து இங்கே ஏதாவது ஒரு லெட்டரை வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற லெட்டர்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். இதில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் லெட்டர்லாம் இங்கெல்லாம் இருக்கா? டீக்கு டி இருக்குது, சிக்கு சி இருக்குது, ஈக்கு எத்தனை ஈ இருக்குது, 1 2 3 3 ஈ இருக்குது, 1 2 3 3 ஈ இருக்குது. அதுக்கப்புறம் யூ இருக்குது, ஐயும் இருக்குது, வியும் இருக்குது. ஸோ லெட்டர்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம அப்போ வேறு எந்த டைப்பும் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஒரு அடிஷன் ஆகிருக்குமோ, இப்போ வந்து லெட்டர்ஸ் ஆப்போசிட் லெட்டர்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன தான் பண்ணியிருக்காங்க, லெட்டர்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே என்னால் விசிபிளாக ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய லெட்டர் எதுன்னு பாருங்கள், இந்த டி. ஏன்னா ஈயை நான் எடுக்கவே முடியாது, ஏன்னா 3 ஈ இருக்குது. எது எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டி. இந்த டி வந்து எத்தனாவது லெட்டராக இருக்குது, 1 2 3 4 5 6. இந்த 6வது லெட்டர் வந்து என்னவா இருந்திருக்கு, எனக்கு வந்து 1வது பிளேஸுக்கு வந்து வந்துருந்துருக்கு இதில். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6. அப்போ எல் தான் எனக்கு வந்து எங்கே வந்துருந்துருக்கணும், ஸ்டார்டிங்கில் வந்துருந்துருக்கணும். இப்போ எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போ எல்லில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் இதில். ஓகேங்களா? அப்போ அதுதான் ஆப்ஷன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை எல்லில் ஸ்டார்ட் ஆகாமல் எல்லாமே எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்போ இங்கேயும் வந்து எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுவும் எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இதுவும் எல்லில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து என்னால் எந்த லெட்டரை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஈயை கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம வந்து எக்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் எங்கே இருந்திருக்கு, எக்ஸ் இங்கே 2வதாக இருந்திருக்கு. ஆனால் அங்கே எத்தனாவதாக போயிருந்திருக்கு, 1 2 3 4 5 6. ஸோ 2வது லெட்டர் வந்து 6வது லெட்டராக போயிருக்கு. இங்கே 2வது லெட்டர் என்னது, ஏ. அப்போ வந்து எங்கே வந்துருக்கணும், 6வதாக போயிருந்துருக்கணும். 1 2 3 4 5 6. இந்த எல் இருந்த இடத்துக்கு வந்து வந்துருந்துருக்கணும். 1 2 3 4 5 6 இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து நிறைய ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 12% ஆஃப் 250 லிட்டர்ஸ் இஸ் சேம் அஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 150 லிட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக என்னது, 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் அதுக்கும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12%. ஸோ நான் இதை வந்து 12/100ன்னு எழுதிக்கிறேன். இன்டூ 250 லிட்டர்ஸ் இஸ் சேம், இது எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஆஃப் 150 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னுடைய கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்குது. இந்த 100 வந்து எனக்கு கேன்சல், இந்த 0 இந்த 0க்கு கேன்சல், இந்த 25க்கு 5, இது வந்து 3, இதுக்கும் கேன்சல், எனக்கு வந்து 12. ஸோ அப்போ எவ்வளோ தான் இருந்திருக்கும், 20 இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. அப்போ என்ன தான் இருந்திருக்கும், எனக்கு வந்து 20% வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், த ராஜீவ் ரேங்க்ஸ் 7th ஃப்ரம் த டாப்ல இருந்து ராஜீவ் வந்து என்னவா இருந்திருக்காரு, 7th இருந்திருக்காரு. அண்ட் 28 ஃப்ரம் த பாட்டம் இன் எ கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து சஞ்சீவ் டாப்ல இருந்து என்ன பண்ணியிருக்காரு, 7வதாக இருந்திருக்காரு இந்த சஞ்சீவ்ன்றவர். அதே பாட்டம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எத்தனாவதாக இருந்திருக்காரு, எனக்கு வந்து 28வதாக இருந்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய கிளாஸஸில் வந்து நம்ம கல்வி சேனல்லே வீடியோ போட்டிருக்காங்க. அண்ட் நாமளுமே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இந்த டாப் பாட்டம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரே ஒரு மெத்தடில் போட்டு போயிடலாம்.
டோட்டல் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பாட்டம் டாப் இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தில் எது போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருந்துருக்கும். டோட்டல் வந்து நம்ம வந்து என்னது, நமக்கு வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ இதை நான் வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இங்கே ப்ளஸ் 1. இப்போ லெஃப்ட் ரைட்டு இங்கே வந்து டாப் பாட்டம்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 28 + 7 அப்போ 35. இந்த இடத்துல ப்ளஸ் 1 இருந்திருக்கு, எக்ஸ்னு இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து என்னவா இருந்திருக்கும்? 34. அப்போ அந்த சஞ்சீவ்ன்றவர் என்ன பண்ணியிருப்பாரு, மொத்தமாக அந்த ஸ்கூலில் வந்து 34 பேர் இருந்திருக்காங்க. அதில் சஞ்சீவ் வந்து மேலேருந்து பார்க்கும்போது 7வது இடத்துல இருந்திருக்காரு, கீழேருந்து பார்க்கும்போது 28வது இடத்துல இருந்திருக்காரு. ஓகேங்களா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க, a single equivalent discount of 2 successive discount 20 and 25% is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை பர்சன்டேஜ் மெத்தட்லையும் போடலாம், இல்லை நார்மலாக வச்சும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நார்மலாக வச்சு சால்வ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன் என்னோட வேல்யூ. இது என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 20% டிஸ்கவுண்ட்டு. ஓகேங்களா? 20% டிஸ்கவுண்ட் பண்ண உடனே என்ன ஆகிட்டு இருந்திருக்கும், என்னோட வேல்யூ வந்து 80ன்னு மாறி இருந்திருக்கும். ஏன்னா வந்து 100ல் வந்து 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து 80ஆக மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, -25%. ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து 25% வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ 25%ன்றது என்னது, எனக்கு வந்து 80ன்றது 25%மாக இருந்துச்சு. 80ல் வந்து 100%, அதில் வந்து 25% என்ன மாறி இருந்திருக்கும், எனக்கு வந்து 60 அப்படின்னு மாறி இருந்திருக்கும். அப்போது 60ன்னு மாறிடுச்சா? நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு ஈக்குவலான சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ஆக்சுவலாக 100 இருக்குது, மாறினது வந்து 60. அப்போ இதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கு, 40 வந்து டிஸ்கவுண்ட்டாக இருந்திருக்கு. நம்ம ஏன்னா 100ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ 40% தான் வந்து எனக்கு என்ன ஆயிருந்திருக்கு, டிஸ்கவுண்ட்டாக ஆயிருந்திருக்கு. ஓகேவா? இல்லை சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் வந்து ஃபார்முலா வச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலும் போடலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 161 கொஷின் கிட்ட பார்த்துட்டோம். ஓகேங்களா? சீரியஸாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்க கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.